ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய அவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கும்ப லக்னம் மீன லக்னம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். கும்ப லக்னக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார், இவங்களோடலாம் மிக மிக கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர்கள், இவங்களோடலாம் மாமனார், இவங்களோடலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது அவங்கள்ட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. இது மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் இந்த மேலே சொன்ன பலன் பொருந்தாது. அதே தொழில் அமைப்புகளில் இருக்காங்க, தொழில் வியாபாரம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கவங்க, கமிஷன் வாங்குறவங்க, ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்களோ, ஃபீஸ் கலெக்ட் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க ரொக்கமாகவோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ இல்லை டிடியாவோ கையில் வாங்கிக்கிட்டு தான் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அப்படி அடுத்த தரம் தர்றேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை தவணை வாங்கினாலோ, இல்லை செக்கு கொடுத்தாலோ, இவங்க இந்த கும்ப லக்னக்காரங்க அவங்கள்ட்ட ஏமாறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அந்த பணம் வரவே வராது. அந்த மாதிரி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வேலை செய்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. அந்த தொகை கிடைக்காம போயிடும். சர்வீஸ் பண்ணுறவங்களா இருந்தாலோ, வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலோ கிடைக்காம போயிடும். இளைய சகோதரர்கள், மாமனார்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மீன லக்னக்காரர்கள் தங்களுடைய சொந்த வருமானத்தை தங்களுடைய சொந்த செலவுகளுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அந்த சொத்து வருமானம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, இவங்களுடைய வருமானத்தை குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பண்ணி அதன் மூலமாக சொத்து சேர்க்கை அந்த மாதிரிலாம் ஏற்படுத்திக்கிட்டால் இவங்க அனுபவிக்கலாம். இதே இன்சூரன்ஸோ இல்லை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களோ இல்லை டீச்சரோ அட்வொகேட்டோ யாரெல்லாம் பேசி வருமானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது பொருந்தாது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.